பஜனை தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பெருநாள் வருஷத்தில் ஒரு புது முயற்சி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு என்னோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம். பாப்பாவோட பேர் வந்து மகதி, just 10 years old. 10 வயசு தான் ஆகுது அவளுக்கு. 5th standard படிக்கிறா இங்கே வேதவழி வித்யாலயாவில். ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்மளுடைய மொழி ஸ்ரீனிவாசனுடைய டான்ஸ் கோச் பத்மநித்திய கலாநிகேதனில் தான் இவர் பரதநாட்டியம் கற்றுருக்கா. அதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஐயோ லிஸ்ட் பெருசாக இருக்கு. இதுக்கே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேணும் போல. Learning Bal Vikas at Sri Satya Sai Seva Organization for the past 6 years. 6 years na apdiya. மொத்தமாகவே 10 வயசு தான். அதில் 6 வருஷம் அவன் கற்றுருக்காங்க. Finished 8 levels of Sanskrit for children at Samskrita Bharati Chennai. 8 level of Sanskritam கற்று முடிச்சுட்டா. கர்நாடிக் மியூசிக் கற்றுருக்கா. அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஹரிகதா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஹரிகதாபுரம் கதா சிந்து ஸ்கூல் ஆஃப் ஹரிகதான்னு அதில் அவள் கற்றுன்னு அவள் பண்ணிட்டு இருக்கா ஹரிகதா. ஸோ ஜெனரல் ஹரிகதா சொல்றது எல்லாருமே தெரியும். பெருமாளுடைய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அப்படி இருக்காது. ஸோ இந்த ஹரிகதா பண்ணுற இவளை ஃபர்ஸ்ட் டைமா ஸ்ரீயம் தேவி சரித்திரம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு புக் மட்டும் கொடுத்துருந்தோம். அந்த புக்ல இருந்து அவ அம்மா பத்மபிரியா ஃப்ரம் இங்க வாழதா இவங்களுக்கும் ஸ்ரீனிவாசன் மூலியமா தான் எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து சொல்லி கொடுத்து தென் ஷி லேர்ன்ட் இட். ஒரே ஒரு 4 ரிஹர்சல் மட்டும் காலில் நான் உனக்கு கதை மட்டும் சொன்னேன், உனக்கு கதை புரியுதா பாருன்னு. எனக்கு தெரியல 10 வயசுக்கு இவ்வளோ ஒரு கிராஸ்பிங் இருக்குமான்னு. ஒரு 40 minutes ஃபோனில் ஒவ்வொரு பேசிட்டு இருந்தேன். இதுதான் நான் ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் தான் சொன்னேன். அவன் அப்படி கிராஸ் பண்ணியிருக்கா. பட் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம், நமக்கும் இது வெளியில போகிறது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கனால மேபி தேர் இருக்கலாம். பட் ஷீ இஸ் கோயிங் டு டு இட் ஸோ வெல்னு தெரியும். அண்ட் மிஸ்டர் வினோத் அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கார். எம்ஏ இன் மிருதங்கம் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அவரும் முடிச்சுட்டு பஜன்ஸ்க்கு வந்து போயிட்டு மிருதங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு ஆஃப்லைனில் அண்ட் ஆன்லைனில். ஸோ திஸ் இஸ் மோர் வினோத். ஸோ நான் பேசுறதுனா மகதி அப்படின்னு நான் கொடுத்துருவேன். whatever she is doing, we are going to enjoy it because it is நம்மளோட ஸ்ரீயோம் தேவியோடைய சரித்திரம் அவர் சொல்லுவார். ஸ்ரீயோம் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு, என்னோட பெற்றோர்களுக்கும் இந்த இடத்துல என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு, எனக்கு இந்த கதையை சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ சரிதாமனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா
மாடு மேய்ச்சிட்டு நல்லா ஜாலியா இருந்தார் அப்படின்னு நம்ம
ராமர் வந்து கஷ்டப்பட்டது பட்டாபிஷேகத்தப்பதான். ஒரு ராத்துல 4 அண்ணன் தம்பிங்க இருந்தா நல்லா குழந்தையா இருக்கும்போது நல்லா ஜாலியா விளையாடிட்டு நல்லா ஜாலியா இருப்பா. எப்ப வரக்குள்ள கஷ்டமும் பிரச்சனை சண்டை இதெல்லாம் எப்போ வரும்? ஒருத்தருக்கு கல்யாணம்னா சண்டை வரும். அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்றப்ப சண்டை வரும். இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ள சண்டையே வரும். அது மாதிரிதான் ராமரும் 4 அண்ணன் தம்பிகளோட நல்லா சந்தோஷமா இருந்தார். பட்டாபிஷேகம் அப்படின்ற அந்த நிலைமை வரும்போதுதான் 14 வருஷம் வனவாசம் அப்படின்ற கஷ்டமே வந்தது. கிருஷ்ணனும் கஷ்டப்பட்டாருன்னு நான் சொல்லுவேன். எப்படி கிருஷ்ணன் கஷ்டப்பட்டார்? ராமர் பட்டாபிஷேகத்தப்ப கஷ்டப்பட்டார். கிருஷ்ணன் கஷ்டமே படலையே. கிருஷ்ணன் கஷ்டப்பட்டார். பிறந்தப்பவே சிறையில தான் அவர் பிறந்தார். நம்மளுக்கெல்லாம் இப்போ கேட்டோம்னா யாரால நம்மளுக்கு பிரச்சனை கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? சொந்தக்காரால. எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டா, நான் கடையில போய் துணி எடுத்துட்டு இருந்தேன், எதிர்த்தாங்க நின்றுட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டே இருந்தா வர வழியில எனக்கு அடிபட்டுச்சு, அதனால அவன் பார்த்ததாலதான் எனக்கு வந்து அடிபட்டுது அப்படின்னு வந்தோம். ஆனா கிருஷ்ணனுக்கு சித்தி சித்தப்பா பெரியப்பா யாராலையும் இல்லை. தன்னோட சொந்த தாய் மாமாவே தன்னை கிருஷ்ணன் கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே வதம் பண்ணணும் அப்படின்னு துடிச்சிருந்தார். கம்சன் வந்து கிருஷ்ணரோட சொந்த தாய் மாமா. அவனே கிருஷ்ணரை வதம் பண்ணணும்னு ஒரு வெறுப்புல துடிச்சிருந்தான். ஏன் துடிச்சிருந்தான்? தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஒரு நாள் திருமணம் நடந்தது. அப்போ கம்சன் வந்து தேவகியோட அண்ணன். அவனே தன்னோட தங்கச்சிக்கு தேர சாதத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அசிரி. என்ன அசிரி கேட்டுதான், உன்னோட சொந்த தங்கச்சி நீ சாதனை பண்ணிருக்கே தேர, அந்த தங்கச்சியோட 8வது குழந்தை உன்னோட மரணத்தை நெருங்கும் அப்படின்னு சொன்னோடனே கம்சனுக்கு கோபம் வந்துருச்சு. 8வது குழந்தை என்ன சாதிக்குமா? தேவகி இருந்தாதானே அந்த குழந்தை பிறகு அப்படின்னு தன்னோட சொந்த தங்கச்சியே தன்னோட மரணம் வரக்கூடாது சொந்த தங்கச்சியா வார வச்சு அறுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வசுதேவரை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு பொறுப்பா போற ஒரு குழந்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நான் ஆனா நீ தேவகியை விட்டுடு அப்படின்னு சொன்னேன். அதனால கிருஷ்ணன் ஒன்றும் கஷ்டப்படாம ஜாலியா இல்லை, கஷ்டப்பட்டு தான் இருந்தார் உறக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால இப்ப நான் முதல்ல கேட்ட கேள்வி இப்ப கேட்கிறேன். ராமன் கஷ்டப்பட்டாரா கிருஷ்ணன் கஷ்டப்பட்டாரன்னா 2 பேருமே கஷ்டப்பட்டா. அந்த மாதிரி பகவான் நம்மளுக்காக எத்தனையோ அவதாரம் எடுத்து ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக பகவான் அவதாரம் எடுத்திருக்கார். இது பகவான் 10 அவதாரம், விஷ்ணு பகவான் 10 அவதாரம் எடுத்தார். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி 10 அவதாரங்கள் எடுத்திருக்கார். இது அம்மன் இல்லையே. அம்மன் இல்ல, முருகர் இல்ல, விநாயகர் இல்ல, இவெல்லாம் எங்க? அப்ப இவெல்லாம் கடவுள் இல்லையா அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பார்த்தோம்ல தசாவதாரம், இது விஷ்ணு பகவான் எடுத்த 10 அவதாரம் தான். ஆனா அம்மனும் ஒரு இடத்துல காமாட்சியா, ஒரு இடத்துல மீனாட்சியா காட்சி கொடுத்திருக்கா. சிவன் ஒரு இடத்துல மல்லிகார்ஜுனரா, ஒரு இடத்துல பசவேஸ்வரரா, அகஸ்தீஸ்வரரா, நிறைய இடத்துல நிறைய விதமா அவதாரம். அது ஒரு சுவாமியும் ஒரு அவதாரம் எடுத்திருப்பார். விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் நம்ம பார்த்தோம். ஆனா சிவன் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார், அம்மன் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார், முருகன் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். அதனால இவ்வளவு அவதாரம் இருந்தாலும் எல்லா கடவுளும் சேர்ந்தா ஒரே பரமாத்மா தான் அப்படின்றதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இவெல்லாம் கடவுள். அடுத்து குருமார்கள். குருமார்கள்
புட்டபர்த்தி பாபா, ஷிரடி பாபா, மகாபெரியவா, ராகவேந்திரன் இவெல்லாம் குருமார்கள். நம்ம பாரத தேசத்துல நம்மளுக்காகவே பிறந்த மகான்களும் சொல்லலாம், குருமார்களும் சொல்லலாம். அவதான் இவாளாம். இவெல்லாம் கடவுளை நம்ம பிரார்த்திக்கிறோமே, எப்படி இவ கடவுளானா? எப்படி இவ கடவுளானா, ஏன் இப்படி விரும்ப மாதிரி நடந்துக்கிறேன்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்போம். அப்படி கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? மிருகத்தன்மை, மனுஷத்தன்மை, தெய்வத்தன்மை, 3 தன்மைகள் இருக்கு. அதுல ஏன் இப்படி விரும்ப மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டா, யார்கிட்ட எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம தன் இஷ்டப்படியே எல்லா இடத்துலயும் நடந்துக்கிறது தான் மிருகத்தன்மை. நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல சில பேர் பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா மத்தவா சந்தோஷமா இல்லையே, மத்தவாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு மத்தவாரை சந்தோஷப்படுத்துறது பேர் தான் மனிதத்தன்மை. தெய்வத்தன்மைனா என்ன? தெய்வத்தன்மைனா நானே கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தெய்வத்தன்மை. இது தெய்வத்தன்மைன்னு சொல்றோம்ல, இல்ல அந்த தெய்வத்தன்மையை உணர்ந்தவாதான் இந்த மகான்கள். நம்மளோட சுவாமிஜியும் அதே தெய்வத்தன்மையில வந்துதான் நம்மளுக்கு இப்போ இந்த காலத்தை நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்கார். இதை நினைக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இடம் நல்ல வெளிச்சமா இருக்கும், நம்ம இப்போ கஷ்டமா புரியாத விதத்தை பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு எல்லாரும் புரியாத விதத்தை பார்க்கலாமா? ஒரு இடம் நிறைய விளக்குகளோட நிறைஞ்சிருக்கு, அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த விளக்குகள்ல ஒரு விளக்கு பெருசா இருக்கும், ஒரு விளக்கு சின்னதா இருக்கும், ஒரு விளக்கு அதிகமான ஒளியை தரும், ஒரு விளக்கு கம்மியான ஒளியை தரும், ஒண்ணு மஞ்சள் வண்ணத்துல இருக்கும், ஒண்ணு வெள்ளை நிறத்துல இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கும் எல்லா விளக்குகளும். ஆனா எல்லாம் வேறு இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரே மின்சாரம் தான். எத்தனையோ தங்க நகைகள் நம்ம அணிஞ்சு போயிருந்தேன், கழுத்து செயின் போட்டுக்கிறோம், காலுக்கு கம்மல், கைக்கு வளையல் நிறைய போட்டுக்கிறோம். கைக்கு போட்டுக்கிறத எடுத்து காலில் போட்டுக்க முடியுமா? அது வந்து அந்தந்த இடத்துல இருந்தாதான் அழகு. அதனால எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே தங்கம் தான். எத்தனையோ நதிகள் கேள்விப்பட்டிருப்போம், கங்கா, யமுனா, காவேரி, பிரம்மபுத்திரா, நர்மதா, எத்தனையோ நதிகள் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் பேர் வேற வேற இருக்கும், இடங்கள் வேறு வேறு, ஆனா எல்லாம் ஒன்னாலதான் ஒரே இடத்துல தான் போய் சேரும். அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஒரே தண்ணி தான். இதை நம்ம தினசரி வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா, இட்லி மாவு, தோசை மாவு அப்படின்னு நிறைய மாவு நம்ம சொல்றோம்ல, அத எல்லா மாவுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே மாவு தான். அந்த மாவையே இட்லி கல்லில் விட்டா இட்லி, தோசை கல்லில் விட்டா தோசை அப்படின்னு நம்ம தினசரி வாழ்க்கையில சொல்லலாம். இது எல்லாத்தையும் நான் இவ்வளோ உதாரணம் சொன்னல, இது எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கும், ஏகத்துவம். இது என்ன அர்த்தம்னா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது தான் இதோட அர்த்தம் அப்படின்றது தான். பிரம்மமுகடே பர, பிரம்மமுகடே பர, பிரம்மமுகடே பர, பிரம்மமுகடே ததனானாஹி ததனானா புரே ததனானா பல தந்தனானா பல தந்தனானா கோவல தந்தனானா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா கடவுளும் ஒன்றுதான் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். அதனால எல்லாமே ஒண்ணுதான்றதை நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆதிசக்தி அம்மாவோட ஹிஸ்டரிய சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ ஆதிசக்தி யார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ ஆதிசக்தி ஒரு நெருப்பு பந்துன்னு சொல்லலாம்.
பயிர் வச்ச ஆதிசக்தி அம்மா படைச்ச ஒரு சின்ன அக்னி பொறிதான் சிவம் ஜெகதாத்ரி. சிவம் ஜெகதாத்ரியோட குழந்தை நான் இப்போ ஒரு வீட்டு மாதிரி கொடுக்குறேன். ஆதிசக்தி தேவி வந்து மூல சக்தின்னு சொல்லிக்கலாம். ஜெகதாத்ரி தேவி அம்மா, ஸ்ரீராம் தேவி குழந்தை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்ரீராம் ஜெகதாத்ரி ஒரு நாள் ஆதிசக்தி அம்மாவுக்கு முன்னாடியே உட்கார்ந்து யோசிச்சிருந்தாங்க. இந்த உலகத்துல ஸ்ரீராம் ஆதிசக்தி அம்மா என்ன மட்டும் படிக்கல, நிறைய ஜெகதாத்ரிகளை படிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அம்மா என்ன கவனிப்பாளா இல்ல என்ன கவனிக்க மாட்டாளா அப்படின்னு யோசிச்சிருந்தா. அப்போ யோசிச்சு அடுத்த நொடியே ஆதிசக்தி அம்மாவோட கையில ஸ்ரீயோன்னு எழுதிக்கும். அந்த கையில எங்க வச்சுன்னா அக்னி போய் விழணும். அதை பார்த்த உடனே ஸ்ரீயம் ஜெகதாத்ரி இது நம்ம ஏன் அம்மா அதாவது அந்த மூல சக்தியே நம்மளுக்கு அந்த நெருப்பு பொரிய பரிசா கொடுத்ததான் நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிறா. அடுத்த நொடி ஸ்ரீயம் ஆதிசக்தி வந்து காட்சி கொடுக்குறா ஜெகதாத்ரிக்கு. அப்போ ஸ்ரீயம் ஜெகதாத்ரி கேட்டா, அம்மா நான் உன்னை எப்படி நினைச்சேன், நீ எனக்கு எப்படி காட்சி கொடுத்துட்ட, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு. அப்போ ஆதிசக்தி அம்மா கவலை வேணாம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த அக்னி பொறி உற்பத்தி அல்ல அடைக்கலம், இந்த அக்னி பொறியை கூட நீ எடுத்துக்கணும்னு விரும்பலையா அப்படின்னு கேட்டா. ஜெகதாத்ரி சொல்றா, நான் இதை விரும்பலம்மா, இதை நான் ஒரு அழகான பெண் குழந்தையா வளர்க்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் அந்த அக்னி பொறியில ஸ்ரீராம் தேவி அப்படின்னு ஸ்ரீராம் ஜெகதாத்ரி வந்து அந்த ஸ்ரீராம் தேவிய அழகா வளர்க்கிறா. அதுக்கு எல்லாரும் சப்தரிஷிகள், தேவர்கள், தேவிகள், முன்னூட்டிகள் எல்லாருமே கூப்பிட்டுருக்கா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு. அப்போ முதல்ல அத்தி மகிழ்ச்சி அந்த குழந்தைய தூக்கி இந்த குழந்தைய பார்த்து, இந்த குழந்தை என்ன இவ்வளவு உஷ்ணமா இருக்கு, இவ்வளவு உஷ்ணமா இருந்தா பூலோகத்துக்கு தானா போக முடியாது, அதனால இதோட கைய ஒண்ணு இப்படி மாத்தினாங்க. இப்படி மாத்தின உடனே ஜெகதாத்ரி தேவி கேட்டா, என்ன இருக்கும், இதையும் உங்களை மாதிரி யோகியா மாத்த போறீங்களா அப்படின்னு கேட்டா. சரஸ்வதி தேவி வரா. சரஸ்வதி தேவி வந்து சொல்றா, ஆமா மகளே, இதை யோகியா மாத்தினாதான் நல்லது, யோகியா மாத்தினாதான் நல்லது அப்படின்னா. அப்ப ஸ்ரீராம் ஜெகதாத்ரி சரி அம்மா, ஆனா எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அத்தி மகரிஷி சொல்றாராம், இதுதான் இந்த வட்டமா இருக்கே, இதுதான் அம்மன் வசிக்கக்கூடிய இடம், பிந்து மண்டலம்னு சொல்லலாம். இது இந்த 3 விரல் வந்து மும்மூர்த்திகளை குறிக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவா 3 பேரும் அம்மனுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்றத சொல்ற. அப்படியா, அப்பனா இன்னும் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு மகாலட்சுமி வரா. மகாலட்சுமி வந்து இன்னொரு கையை இப்படி மாற்றலாம். இப்படி மாற்றினா என்ன இருக்கும், ஜெகதாத்ரி தேவிக்கும் மறுபடியும் அதே கேள்வி வருது, இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா. மகாலட்சுமி சொல்றா, இதுக்கு பஞ்சபூதங்களும் இந்த குழந்தையோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி தேவி வரா. பார்வதி தேவி வந்து இது எல்லாம் வேணும்னா முதல் தைரியம் வேணும். அந்த குழந்தைக்கு தைரியம் இருந்தாதான் பஞ்சபூதத்தையும் தன் கையில அடக்க முடியும், யோகியா மாற முடியும். இது எல்லாமே தைரியம் இருந்தாதான் பண்ண முடியும். அதனால விபூதி, மஞ்சள், குங்குமம் இது 3த்தையும் அந்த குழந்தையோட நெத்தியில பூசலாம். அப்போ ஜெகதாத்ரி மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறார், இதுக்கு என்ன அர்த்தம்மா அப்படின்னு கேட்டா. விபூதி கர்த்தம் தூய்மை. விபூதி கர்த்தம் என்ன, தூய்மை. குங்குமத்துக்கு நம்ம எந்த வேலை செஞ்சாலும்
இப்படி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணதுனால அந்த குழந்தை நல்லபடியா கொஞ்சம் வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஜெகதாத்ரி அதாவது அம்மா கிட்ட அந்த குழந்தை கேட்கலாம், அம்மா எனக்கு ஆதிசக்தியை பத்தி என்ன சொல்றேன்னா கேட்டா ஜெகதாத்ரி தேவி சொல்றா, ஆதிசக்தியை பத்தி எல்லாமே சொல்றா. சொன்னதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு இன்னும் உற்சாகம் தாங்கல. எனக்கு ஆதிசக்தி அம்மாவை மாதிரி அலங்கரிச்சிருக்கும் அப்படின்னு. அப்போ ஜெகதாத்ரி தேவி அதுக்கு மறுக்கிறா, இல்ல அப்படி பண்ணக்கூடாது, ஆதிசக்தி தேவி மாதிரி நம்ம அலங்கரிச்சிருக்க கூடாது, அது மகா பெரிய தப்பு அப்படின்னு சொல்றான். அப்பவும் அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிச்சப்போ விஷ்ணு பகவான் அப்பதான் வராக அவதாரம் எடுக்கிற அந்த சூழ்நிலையில இருந்தார். விஷ்ணு பகவான் வந்து, நீங்க குழந்தைக்கு அலங்கரிச்சு விடு, நான் பார்த்துக்கிறேன், ஆனா நான் உங்ககிட்ட எதெல்லாம் அப்புறமா கேட்பேன், அப்ப நீங்க அதை எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அதுக்கு ஜெகதாத்ரி தேவி ஒத்துண்டு ஆதிசக்தி தேவியை மாதிரி சிவன் தேவிக்கு அலங்கரிச்சு விடுறார். ஆதி வியாசர் ஒரு மகரிஷி இருந்தார். அதற்கு கீழே 2 முனிகள் இருந்தா. அந்த 2 முனிவர்களுக்கும் ஆதிசக்தி தேவியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால குரு கிட்ட கேட்டுட்டே இருக்கா, எங்களுக்கு 2 பேருக்குமே ஆதிசக்தியை பார்க்கணும் போலே இருக்கு, அதனால அனுமதிக்கிறீங்களா கேட்டா ஆதி வியாசர் அனுமதிப்பார். அப்புறம் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்ததுனால இந்த 2 ரிஷிகளும் குரு சொல்றதை கேட்காம அவ பாட்டுல போய் ஆதிசக்தி தேவிக்கு தவம் பண்ணியிருக்கா. அப்ப ஜெகதாத்ரி தேவி கிட்ட சிவன் தேவி கேட்கிறா, அம்மா எனக்கு ஆதிசக்தி தேவியை பார்க்கணும் போலே இருக்கு, ஆதிசக்தி தேவி வருவாளா அப்படின்னு கேட்டா ஜெகதாத்ரி தேவி சொல்றா, வருவா, யார் அவளை மனசார நினைச்சாலும் அவ வந்து காட்சி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, அப்ப நான் மனசார வேண்டுறேன் அப்படின்னு உடனே சரஸ்வதி தேவி உடனே இவ 3 பேருக்கு சாபம் கொடுத்துட்டா. ஏன்னா ஸ்ரீராம் தேவி வந்து ஆதிசக்தி தேவிய மாதிரி அலங்கரிச்சுன்றது தப்பு. அதனால சரஸ்வதி தேவி ஸ்ரீராம் தேவிக்கு சாபம் கொடுத்துட்டா. இந்த 2 ரிஷிகளும் குரு சொல்ற பேச்ச கேட்காம வந்ததுனால இவாளுக்கு சாபம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாபத்திலேயே ஸ்ரீராம் தேவியும் அந்த 2 ரிஷிகளும் அப்படியே இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவெல்லாம் விளையாடுறதுக்காக ஒரு குகைக்குள்ள போறாங்க. அதுக்கு அம்மா கிட்ட கேட்கணும்ல, அதனால ஸ்ரீராம் தேவி போய் ஜெகதாத்ரி கிட்ட, அம்மா நானும் அவங்க கூட போய் விளையாடிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டா ஜெகதாத்ரி தேவி, சரி, ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு. அவ போயிட்டே இருக்கும்போது யாரோ பின்னாடி கூப்பிட்டுட்டே இருக்கா. அம்மா திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நேராவே நடந்து போயிட்டு இருக்கா. ரொம்ப தூரமா கூப்பிட்டுட்டே இருந்ததுனால திரும்பி பார்க்கறா. திரும்பி பார்த்தா எல்லாரும் வந்துடுறா, எல்லா சுவாமியும் வந்துடுறாங்க. வந்து மறுபடியும் சாபம், நீ பூலோகத்தை 18 அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சாபம். அந்த 18 அவதாரம் எடுத்துட்டு இருக்கும்போது விஷ்ணு பகவான் வந்து ஜெகதாத்ரி தேவி கிட்ட, அதுக்கு முன்னாடி உத்ரேஷ்டர் மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு ஸ்ரீராம் தேவி அதாவது ஸ்வர்ணகமல லட்சுமிய கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கா. ஜெகதாத்ரி தேவி ஒத்துருக்கா. ஆனா அப்பதான் விஷ்ணு பகவான் வந்து, நான் உங்ககிட்ட அப்போ ஒன்று கேட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் உனக்கு கேட்டேன், நீ அதை பண்ணணும், அப்பதான் ஞான சக்தி மாதிரி அலங்கரிச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு விஷ்ணு பகவான் கேட்கிறாரு, ஸ்வர்ணகமல லட்சுமி எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுட்டாரு. ஜெகதாத்ரி தேவி வேற வழி இல்லாம என்ன பண்றா, விஷ்ணு பகவானுக்கே ஸ்வர்ணகமல லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த 18 அவதாரம் ஸ்வர்ணகமல லட்சுமி எடுத்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரி, இப்ப கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாமஸ்மரணம் பண்ணலாம்.
அகிலம் போற்றும் சீரனடி ஆதிசக்தி சீரனடி அகிலம் போற்றும் சீரனடி ஆதிசக்தி சீரனடி காருணாடனடி இயே ஆதிசக்தியே ஜனடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே ஆதிசக்தியே ஜனடி. சரி, இப்போ ஒரு நாமாவளி பாடம். ராதா ரசிக வரராச விஹாரா. எல்லாரும் பாடுவோம். ராதா ரசிக வரராச விஹாரா. ராதா கிருஷ்ண 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 யாருமே பாட மாட்டேங்கிறீங்க, சத்தமா பாடுங்க. ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண மோகன முரளி கனலோலா. ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண முகுந்த மாலவே கனஷாமா. முகுந்த மாலவே கனஷாமா. ராதா கிருஷ்ண 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 முதல்ல இந்த சத்தம் இப்ப இல்ல, எல்லாருமே பாடுங்க. ராதா கிருஷ்ண 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 எல்லாருமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா எல்லாருமே என்னை மன்னிச்சுக்கோங்க. சுவாமிகளோட ஆசீர்வாதத்தோடையும் எல்லாருடைய இங்க இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடையும் எனக்கு எப்பயுமே உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும்னு நான் வேண்டிட்டு சுவாமியையும் வேண்டிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ